Hello friends, welcome to Mathophobia. இன்னைக்கு நம்ம CSIR net mathematical scienceல complex analysis previous year questions பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம ஜூன் 2015 questions பார்க்கலாம். First part B ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். First question, நம்ம integral mod z plus 1 equal to 2 z square by 4 minus z square dz இதோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இதை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு நம்ம ரெசிடியூ தியரம் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் வந்துட்டு சிங்குலாரிட்டிஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். சிங்குலாரிட்டிஸ் எப்போ கிடைக்கும் நமக்கு? வென் denominator is equal to 0. So 4 minus z square is equal to 0, z square is equal to 4 and z is equal to plus or minus 2. ஸோ இதுதான் நம்மளோட சிங்குலாரிட்டிஸ். அண்ட் நமக்கு கான்டர் என்ன கொடுத்துருக்காங்க? mod z plus 1 is equal to 2 கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நம்ம என்ன அப்சர்வ் பண்ணலாம்? இது ஒரு சர்க்கிள் வித் சென்டர் -1, radius 2. ஸோ ரேடியஸ் டு சென்டர் -1 இருக்கும்போது இந்த சர்க்கிளில் இப்போ நமக்கு ஜெட்டோட வேல்யூஸ் என்ன? 2 and -2. இதில் 2 வந்துட்டு நமக்கு அவுட் சைடு சர்க்கிள் இருக்கும். பிகாஸ் இப்போ நம்பர் லைன் கன்சிடர் பண்ணிக்கலாம். 0 இங்கே -1 வித் ரேடியஸ் 2னா இது -2 அண்ட் -3. ஸோ ரேடியஸ் 2ன்ற சர்க்கிள் நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ +2 வந்துட்டு அவுட் சைட் த கான்டர் இருக்கும், -2 தான் நமக்கு இன்சைட் இருக்கும். ஸோ அதனால் இந்த +2 வந்துட்டு கன்சிடர் பண்ணுவோம். -2 தான் நமக்கு மெயின் இன்சைட் கான்டர் இருக்கிறது -2 தான். ஸோ ரெசிடியூ ஆஃப் f with respect to -2 is equal to limit z tends to -2 z plus 2 into z square by இந்த 4 minus z square எப்படி ஸ்ப்ளிட் a square minus b square ஃபார்முலா யூஸ் பண்ணி எழுதுறாமா? a plus b a minus b னு. ஸோ 2 minus z 2 plus z, இந்த z plus 2 2 plus z கேன்சல் ஆயிரும், which is equal to limit z tends to -2 z square by 2 minus z. ஸோ இங்கே -2 சப்ஸ்டியூட் பண்ணால் மேலே 4 by இங்கே 2 minus of -2 plus 2, ஸோ 2 plus 2 4 which is equal to 1. அண்ட் இப்போ நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு -2 ரெசிடியூ கண்டுபிடிச்சிட்டோம். ப்ளஸ் 2 வந்துட்டு இட்ஸ் நாட் தேர். ஸோ ஃபைனல் ரெசிடியூ ஃபார்முலா என்ன? ஸோ இன்டெக்ரல் ஃபார்முலா, அதாவது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். இன்டெக்ரல் ஓவர் காமா f of z dz is equal to 2 pi I into summation of residue inside this gamma curve. ஸோ அதனால் இந்த இன்டெக்ரல் mod z plus 1 is equal to 2 z square by 4 minus z square dz is equal to 2 pi I into sum of residues. So first and the residue 0 and -2 ku residue 1. So 2 pi I into 1 which is equal to 2 pi I. So option 2 the correct answer. Option 2 is correct. Next question பார்க்கலாம். How many elements does this set z belongs to C? Z bar 60 is equal to -1, z bar k is not equal to -1 for 0 less than k less than 60 have. இதுக்கு வந்துட்டு நம்ம ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கொஷனில் இந்த மாதிரி செட் வந்தாலே அதுக்கு ஒரு ஈஸி ஃபார்முலா இருக்குது. ஸோ தட் டைம் சேவ் ஆகும். ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம்.
number of elements in set of all z belongs to C such that z bar n is equal to -1 and z bar m is not equal to -1 for any 0 less than m less than n. ஸோ இந்த மாதிரி செட் இருந்துச்சுன்னா இதோட நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுற ஃபார்முலா 5 of 2n and number of elements in set of all z belongs to C such that z bar n is equal to 1. இங்கே -1 இருக்கு. சப்போஸ் 1 இருந்தால் z bar m not equal to 1 for any 0 less than m less than n. ஸோ இங்கே 1 இருக்கும்போது இதோட ஃபார்முலா வந்துட்டு 5 of n. இந்த ஃபார்முலா வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இங்கே நம்ம கொஷின் என்ன இருக்குது, -1 இருக்கா. ஸோ நம்ம 5 of 2n கண்டுபிடிக்கிறோம். 5 of 2 into 60 that is 5 of 120 கண்டுபிடிக்கணும். ஸோ 5 of 120 நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணால் எப்படி எதுனா 5 of 2 power 3 into 3 into 5. இதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். 5 of 2 power 3 5 of 3 5 of 5. இதை நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ணால் 2 power 3 minus 2 square 3 minus அதாவது இங்கே 3ன்றது 3 power 1 தானே. 3 power 1 minus 3 power 0 5 power 1 minus 5 power 0 which is equal to 8 minus 4 3 minus 1 5 minus 1. So இதை simplify பண்ணால் 4 into 4 in 2 into 4 4 into 2 into 4. இதோட ஆன்சர் 32. ஸோ ஆப்ஷன் 3 கரெக்ட். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். Let f be a real valued harmonic function on C, that is f satisfied equation. Harmonic function நால் நமக்கு தெரியும் dou square f by dou x square plus dou square f by dou y square is equal to 0. And define the functions g dou f by dou x minus I dou f by dou y and h is equal to dou f by dou x plus I dou f by dou y. ஸோ ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், g and h are both holomorphic, g is holomorphic, அதாவது எது holomorphicனு கண்டுபிடிக்கணும். அண்ட் holomorphic கண்டுபிடிக்கிறனாலே நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கோம், holomorphicனா it satisfies CR equations. ஸோ CR equation satisfy holomorphic சொன்னால் அதுக்கு முன்னாடி கொஷனில் f என்னன்னு கொடுத்துருக்காங்க, அது ஒரு ரியல் வேல்யூ ஹார்மோனிக் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்களா. தட் இஸ் partial differentiation of x plus partial differentiation of f with respect to y is equal to 0. ஸோ இதில் என்ன எழுதிக்கலாம், fxs is equal to minus fyy. இதை நம்ம ஈக்குவேஷன் பண்ணால் வச்சுப்போம். இப்போ நம்ம GH வந்து ஹாலோமார்ஃபிக்னு ப்ரூவ் பண்ணோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் G எடுத்துக்கலாம். G என்ன கொடுத்துருக்காங்க, fx minus I fy. ஸோ இங்கே நமக்கு u என்னது fx and v fy. அண்ட் இதில் u அப்போ ux வேல்யூ என்ன fxx, uy வேல்யூ fxy and vx ஓட வேல்யூ fxy, vy ஓட வேல்யூ fyy. CR equationல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம், ux equal to vy ப்ரூவ் பண்ணோம். ஸோ ux இங்கே என்னது
fxx and vy fyy. இங்கே ஆக்சுவலி மைனஸ் fy இருக்குது. ஸோ மைனஸ் fy, ஸோ எனக்கு மைனஸ் வரும். ஸோ vy வந்துட்டு மைனஸ் fyy அண்ட் இந்த fxx இஸ் ஈக்குவல் டு மைனஸ் fyyன்றது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனே ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ ux is equal to vy and uy fxy is equal to minus vx. அதுவும் இங்கே ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ uy is equal to minus vx. ஸோ CR equation satisfy ஆயிடுச்சு. ஸோ G வந்து holomorphic. Hோட equations என்ன கொடுத்துருக்காங்க? fx plus I fy. ஸோ இங்கே u fx v fy. ux is equal to fxx and uy is equal to fxy. vx equal to fxy, vy is equal to fyy. And CR equation first condition ux equal to vy, but இங்கே வந்துட்டு இது நாட் ஈக்குவல் பிகாஸ் fxx ஈக்குவல் டு fyyன்னு வரும். ஆக்சுவலி மைனஸ் fyy தான் ஈக்குவல். ஸோ அதனால் அந்த ux is not equal to vy. So CR equation not satisfied. So H is not holomorphic. So அப்போ நமக்கு G மட்டும்தான் holomorphic இந்த equationல. So G is holomorphic but H need not be holomorphic. இதுதான் correct answer. Option 2. Next நம்ம part C question பார்க்கலாம். இதில் multiple options may be கரெக்டாக இருக்கும். So let f be an entire function. Which of the following statements are correct? So f வந்து ஒரு entire function கொடுத்துட்டாங்க. இதில் நம்ம எந்த statements கரெக்டுன்றதை பார்க்கணும். f is constant if range is contained in straight line. f is constant if uncountably. அதாவது f எப்போ கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்னு கேட்குறாங்க. இந்த entire constant condition பார்த்தாலே நமக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர வேண்டியது என்ன? லியோவிலி தியரம். லியோவிலி தியரமில் என்ன கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க? என்டையர் ப்ளஸ் பவுண்டட் இம்ப்ளைஸ் கான்ஸ்டன்ட். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் என்டையராக இருந்து பவுண்டடாகவும் இருந்தால் அது கண்டிப்பாக கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ இங்கே ஃபங்க்ஷன் எஃப் வந்து என்டையர்னு கொடுத்துட்டாங்க. அது எப்போ கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்? இட் ஷுட் பி பவுண்டட். ஸோ பவுண்டட் கண்டிஷன்ஸை நம்ம இந்த 4 ஆப்ஷன்லேயும் வெரிஃபை பண்ணாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? ரேஞ்ச் ஆஃப் எஃப் இஸ் கண்டெய்ன்ட் இன் ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ ரேஞ்ச் கண்டெய்ன்ட் இன் ஸ்ட்ரெயிட் லைன்னா ஒன்று நமக்கு ரியல் பார்ட் வந்துட்டு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், இல்லைனா இமேஜினரி பார்ட் வந்துட்டு கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். ஸோ ஏதோ ஒரு பார்ட் கான்ஸ்டண்ட்டாக இருந்தாலே கண்டிப்பாக அந்த வந்துட்டு ஒரு பார்ட் நமக்கு பவுண்டடாக இருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி என்டையர் ப்ளஸ் பவுண்டட் வில் சாட்டிஸ்ஃபை த கண்டிஷன் கான்ஸ்டன்ட். ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். நெக்ஸ்ட் செகண்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? எஃப் இஸ் கான்ஸ்டன்ட் இஃப் எஃப் ஹாஸ் அன்கவுண்டபிளி மெனி ஜீரோஸ் கொடுத்துருக்காங்க. அன்கவுண்டபிளி மெனி ஜீரோஸ்னால் என்ன இம்ப்ளை பண்ணும்? லிமிட் பாயிண்ட் இருக்கும். ஸோ லிமிட் பாயிண்ட் எக்ஸிஸ்ட் ஆகும்போது நம்மளோட ஐடென்டிட்டி தியரம்ல என்ன கொடுத்துருப்பாங்க? எஃப் வந்து ஹோலோமார்பிக் இன் அ டொமைன் அண்ட் செட் ஆஃப் ஜீரோ ஹேஸ் லிமிட் பாயிண்ட்னா தென் எஃப் இஸ் ஈக்குவலன் டு ஜீரோன்னு கொடுத்துருப்பாங்க. தட் இஸ் எஃப் இஸ் ஒரு கான்ஸ்டன்ட். ஸோ அன்கவுண்டபிள் மெனி ஜீரோஸ்னால் இம்ப்ளைஸ் இட் ஹாஸ் லிமிட் பாயிண்ட் அண்ட் அது ஒரு கான்ஸ்டன்ட். ஸோ செகண்ட் ஆப்ஷனும் கரெக்ட். தேர்ட் ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க எஃப் இஸ் கான்ஸ்டன்ட் இஃப் f is bounded on z belongs to c such that real part is less than or equal to 0. இங்கே real part less than or equal to 0ன்றனால only half plane boundedness இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ half plane boundedness வந்துட்டு கண்டிப்பாக அது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ half plane boundednessனால அது கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும் நெசசரி கிடையாது. ஸோ ஆப்ஷன் 3 ராங். ஸோ ஃபோர்த் ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க எஃப் இஸ் கான்ஸ்டன்ட் இஃப் த ரியல் பார்ட் ஆஃப் எஃப் இஸ் பவுண்டட். ஸோ இங்கே ரியல் பார்ட் பவுண்டட்னும் போது நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கண்டிஷன்ஸ் தான் கண்டிப்பாக அது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ எஃப் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ இங்கே ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்ட்.
ஸோ கரெக்ட் ஆப்ஷன்ஸ் வந்து 1, 2 and 4. ஸோ 1, 2 and 4 are correct. Next question பார்க்கலாம். Let P be a polynomial in one complex variable and suppose all zeros of P are in upper half plane. H which is equal to Z belongs to C such that imaginary part of Z is greater than 0. Then இங்கே ஆக்சுவலி காமனாக எடுத்து கொடுத்துருக்காங்க P dash of Z by P of Z. இதை தான் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இட்ஸ் a polynomial. So if a polynomial has zeros, that is a1, a2 etc. zeros இருந்ததுன்னா then P dash of Z by P of Z will be equal to 1 by Z minus a1 plus 1 by Z minus a2 plus etc. இந்த மாதிரி ஃபார்மில் தான் இருக்கும். ஸோ P dash of Z by P of Z ஓட ஃபார்ம் நம்ம பார்த்தாச்சா. இப்போ நம்ம ஆப்ஷன்ஸை கம்பேர் பண்ணலாம். இங்கே ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க imaginary part of P dash of Z by P of Z is greater than 0 for Z belongs to R. ஸோ Z வந்துட்டு ஒரு ரியல் லைனில் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. தென் ஜீரோஸ் எல்லாமே எங்கே இருக்கும், அப்பர் ஹாஃப் பிளேனில் இருக்கும். ஸோ ஏ ஜீரோஸ் வந்துட்டு அப்பர் ஹாஃபில் இருக்கும். ஸோ Z மைனஸ் ஏ எங்கே இருக்கும், லோயர் ஹாஃபில் இருக்கும். ஸோ Z மைனஸ் ஏ லோயர் ஹாஃபில் இருந்தால் அதோட ரெசிப்ரோக்கல் 1 by Z மைனஸ் ஏ வந்துட்டு ஹேஸ் பாசிட்டிவ் இமேஜினரி பார்ட். ஸோ அதோட இமேஜினரி பார்ட் கிரேட்டர் தேன் 0வாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் 1 கரெக்ட். ஆப்ஷன் 2ல் என்ன கொடுத்துருக்காங்க, ரியல் பார்ட் ஆஃப் I into P dash of Z by P of Z less than 0ன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு கண்டிஷன் யூஸ் பண்ண போகிறோம். ரியல் பார்ட் ஆஃப் IZ is equal to மைனஸ் ஆஃப் இமேஜினரி பார்ட் ஆஃப் Z. ஸோ இதை நம்ம மாற்றி எழுதிக்க போகிறோம். ரியல் பார்ட் ஆஃப் I of P dash of Z by P of Z is equal to minus of imaginary part of P dash of Z by P of Z. And either question என்ன கொடுத்துருக்காங்க, less than 0 கொடுத்துருக்காங்க. ஸோ minus of something less than 0னா ஸோ imaginary part of P dash of Z by P of Z will be greater than 0 for Z belongs to R. ஸோ இது நமக்கு first condition தான். ஸோ similar to first condition, ஸோ second true. And third condition என்ன கொடுத்துருக்காங்க, imaginary part of P dash of Z P of Z greater than 0 for Z belongs to C. Third, fourth ரெண்டு ஆப்ஷனுமே சேம் கண்டிஷன் தான் வித் இமேஜினரி பார்ட் லெஸ் தேன் 0 கிரேட்டர் தேன் 0. இதுதான் டிஃபர் ஆகுது. ஸோ இது ரெண்டில் கண்டிப்பாக ஒரு ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இமேஜினரி பார்ட் லெஸ் தேன் 0னா தேர்ட் ஆப்ஷன் என்னது, Z மைனஸ் ஏ வந்துட்டு நெகட்டிவ் இமேஜினரி பார்ட். ஸோ அதோட ரெசிப்ரோக்கல் 1 by Z மைனஸ் ஏ வந்துட்டு அதுக்கு பாசிட்டிவ் இமேஜினரி பார்ட் இருக்கும். ஸோ இமேஜினரி பார்ட் ஆஃப் P dash of by Z by P of Z வந்துட்டு கிரேட்டர் தேன் 0வாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் 3 கரெக்ட். இது கரெக்டாக இருக்கனாலே ஆப்வியஸ்லி ஆப்ஷன் 4 வந்துட்டு ராங். ஸோ 1, 2, 3 ஆர் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Let f be an analytic function defined on open unit disk C. Then f is constant if ஒரு 4 கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் f வந்து எப்போ கான்ஸ்டண்ட்டாக இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். கொஷனில் கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, f is a analytic function in open unit disk. And so ஆப்ஷன் 1 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் f of 1 by n is equal to 0 for all n greater than equal to 1. ஸோ அப்போ n 1 by n ஓட வேல்யூஸ் எப்படி இருக்கும், 1, 1 by 2, 1 by 3, 1 by 4 and it goes on.
அண்ட் இந்த பாயிண்ட் வந்துட்டு accumulate at 0 inside unit disk. நம்ம யூனிட் டிஸ்குள்ள இது வந்து tends to actually ஒரு 0 தான். ஸோ f is equivalent to 0. அப்போ f வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். செகண்ட் ஆப்ஷனில் f of z is equal to 0 for all mod z is equal to 1/2. இது வந்துட்டு சர்க்கிள் இன்சைட் அ யூனிட் டிஸ்க். இந்த mod z equal to 1/2 ஒரு சர்க்கிள் இன்சைட் யூனிட் டிஸ்க் அண்ட் எவ்ரி பாயிண்ட் ஆன் சர்க்கிள் வந்து 0வாக இருக்கும். ஸோ இங்கேயுமே f வந்துட்டு ஈக்குவலன்ட் டு 0வாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் 2வும் கரெக்ட். அண்ட் தேர்ட் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க f of 1/n² is equal to 0 for all n greater than equal to 1. இது வந்துட்டு சிமிலர் டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான். என்னோட வேல்யூஸ் எப்படி இருக்கும் 1, 1/4, 1/9 and it goes on. இது வந்து tends to 0 தான். ஸோ f will be equivalent to 0. So third option is correct. Fourth option f of z is equal to 0 for all z belongs to -1, 1. இது வந்துட்டு ஒரு whole interval inside unit disk. ஸோ அப்போ இதுலேயுமே எவ்ரி பாயிண்ட் வந்து 0வாக தான் இருக்கும். ஸோ f will be equivalent to 0. ஸோ ஃபோர்த் ஆப்ஷனுமே கரெக்ட். ஸோ இதில் வந்து சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் வந்து டென்ஸ் டு 0, அதோட பாயிண்ட்ஸ் வந்து டென்ஸ் டு 0ன்றனால அது வந்து கான்ஸ்டன்ட் கன்சிடர் பண்ணோம். செகண்ட் ஆப்ஷனில் அது வந்து சர்க்கிள் இன்சைட் யூனிட் டிஸ்க், அப்போ அதுவும் இட்ஸ் டென்ஸ் டு 0. அண்ட் ஃபோர்த் ஆப்ஷன் அது ஹோல் இன்டர்வல் இன்சைட் யூனிட் டிஸ்க். ஸோ அப்போவுமே அது வந்துட்டு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் இந்த கொஷனில் எல்லா ஆப்ஷனுமே கரெக்ட். ஸோ ஆப்ஷன் 1, 2, 3, 4 all of these are correct. ஸோ இன்றைக்கி நம்ம CSIR நெட்டில் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் ஜூன் 2015 கொஷின்ஸ்லாம் பார்த்தோம். தேங்க்யூ.